நீங்கள் அந்த வீடியோவை கவனிச்சிங்களா சார்? ஒன்றுக்கு பலமுறை அதை பார்த்து கவனிச்சிட்டேன். நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்கள் அக்கு வேற ஆணி வேற பிரித்து தனித்தனியாக மேய்ஞ்சிட்டாங்க. பெட்டி ஒயிட் அப்படின்னு வருது அவங்க யாருன்னு போய் பார்த்தோம்னா ஹாலிவுட்டில் ஒரு முக்கியமான ஒரு நடிகை. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு தொகுப்பாளினியாக இருந்து ஒரு நடிகையாக இருக்கேன். அவங்க பார்த்திங்கன்னா டிடெக்டிவ் சம்மந்தமான சில படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் சொன்னது. ஸ்கொயர். ஆமாம் சார், அதில் 2 வி, அது விஜய் மற்றும் வெங்கட் பிரபுன்னு எடுத்துக்கலாமா சார்? விஜய்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள், விஜய் அண்ட் விஜய் அப்படின்னு. வில்லனாக, தளபதிக்கு வில்லனாக ஒருவர் நடிக்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மைதானா? நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா எஸ்ஜே சூர்யா அவர்களை சொல்கிறேன் சார். நானும் கேள்விப்பட்டேன். இப்படி ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கும் பொழுது அரசியல் சைடு வரப்போகும்போது இப்படி ஒரு 6 மாத கால இடைவெளி விஜய் அவர்கள் எடுப்பார்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? 6 மாத காலம் நம்ப முடியல. மேபி சொன்ன மாதிரி அவருக்கு அரசியல் நகர்வில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால. இதை தாண்டி அங்கே நாகசைத்தன்யோடைய நண்பர்கள் ஜூனியர் என்டிஆர், அப்புறம் அல்லு அர்ஜுன், ராம் சரண், இவங்கெல்லாம் மீட் பண்ணியிருக்கார் பொழுது மேபி ஒருவேளை இந்த தளபதி 68 நம்ம ஒரு படம் ஓடிடிக்கு பண்ணி கொடுக்குமா அப்படின்போது நல்ல விஷயம் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு இருக்காரு. அப்போது ஒரு கதை ரெடி பண்ணி சிம்புக்கிட்ட சூப்பராக இருக்குது அப்படின்போது அதை சுரேஷ் காமாட்சி மாநாடு ப்ரொடியூசர் மறுத்துருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, படம் எப்போ இந்த ஊரடங்குலாம் முடியுதோ அது எவ்வளோ வருஷம் ஆனால் கூட சரி திரும்ப நம்ம மாநாட்டே பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கையில் அதை சொல்லியிருக்காரு. அந்த கதையை தான் விஜய்கிட்ட சொல்லி ஓகே வாங்கினதாக ஒரு தகவல். அறநாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு பாலு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா. தளபதி 68 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துச்சு சார். அந்த வீடியோக்குள்ள பல விஷயங்களை நோட் பண்ணி இதை கவனித்தீர்களா அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த வீடியோவை கவனிச்சிங்களா சார்? ஒன்றுக்கு பலமுறை அதை பார்த்து கவனிச்சிட்டேன். நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்கள் அக்கு வேற ஆணி வேற பிரித்து தனித்தனியாக மேய்ஞ்சிட்டாங்க. ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கூட கிடையாது, ஒரு அறிவிப்பு தான். ஏஜிஎஸ்லேருந்து வந்த ஒரு அறிவிப்பு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஐப்பை, அதுவும் குறிப்பாக விஜயோடைய ரசிகர்கள் அப்படி ஒரு கொண்டாட்டமாக கொண்டு போயிட்டாங்கன்னா, இந்த படம் இன்னும் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு, அடுத்த அப்டேட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லியோவில் ஒரு பெரிய சம்பவம்லாம் இருக்குது. அதை தாண்டி இப்போ பரபரப்பாக தளபதி 68 தான் போயிட்டுருக்கு. அதற்கான காரணம் என்னென்னா வெங்கட் பிரபு உள்ள தான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை பார்த்தேன். ஒரு பசில்ஸ் அதில் அப்படியே ஏஜிஎஸ்லேருந்து மார்க் பண்ணிக்கிட்டே வருது ஒரு கை. அது விஜயோட கை தான் அது அப்படின்னு. குறிப்பாக அதில் கவனித்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேனாவில் அந்த ரவுண்ட் பண்ணுற இங்கு கவனிச்சிங்களா, பச்சை இங்கு. அதுதான் ஒரு அரசு உயர் அதிகாரி, கெசட்டட் ஆஃபீஸர், அவங்க தான் பச்சை இங்கை பயன்படுத்த முடியும். அப்போ இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறார் அப்படின்னு அப்படியே இந்த வீடியோவை பார்த்துட்டு வரும்பொழுது சைடில் ஒரு பூத கண்ணாடி அப்படின்னு அது துப்புரவாளர்கள் யூஸ் பண்ணுற ஒரு இது டிடெக்டிவ் சம்மந்தமான ஒரு விஷயம். ஒரு பெரிய பிரச்சனை அல்லது சமூகத்திற்கு தெரியாத ஒரு சம்பவம் அல்லது இதை தொடர்றதுக்கு பயப்படுற ஒரு விஷயத்தை இந்த ஹீரோ பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சி இதை வெளியிடுறாரு. அதன் பிறகு என்ன சர்ச்சைகள், என்ன சம்பவங்கள் ஏற்படுகிறது. இது நம்ம என்ன சொல்கிறதுனா, இப்படியாக தான் ஒரு கதையுடைய கட்டமைப்பு இப்படி இருக்கும், இதுவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்படி அந்த வீடியோ நம்ம அலசி ஆராய்ச்சிக்கிட்டே போகலாம். அந்த பசில்ஸ்லேயே கனெக்ட் பண்ணி விஜய் அதெல்லாம் கனெக்ட் பண்ணாங்க சார், ரவுண்ட் பண்ணி வெங்கட் பிரபுலாம் பண்ணாங்க சார். அப்படியே போகும்போது தளபதி 68 மேலே அந்த 68 வர மாதிரி சைடில் கிளாக்கு இப்படின்னு பல விஷயங்கள் மேலே ஒரு பசில்ஸை கனெக்ட் பண்ணுவது பெட்டி ஒயிட் சம்திங் அது ஒரு நேம் வந்துச்சு சார். அதற்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. அப்புறம் என்டிஆர் அப்படிங்கிற ஒரு 3 லெட்டர் இருக்குது. அப்போ என்டிஆர் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ண போகிறாரா அப்படிங்கிற ரெண்டுத்துக்குமான ஒரு சாத்தியம் இருக்குது. நானும் அதை பார்த்தேன். பெட்டி ஒயிட் அப்படின்னு வருது அவங்க யாருன்னு போய் பார்த்த பிறகுனா ஹாலிவுட்டில் ஒரு முக்கியமான ஒரு நடிகை. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு தொகுப்பாளினியாக இருந்து ஒரு நடிகையாக இருக்கேன். அவங்க பார்த்திங்கன்னா டிடெக்டிவ் சம்மந்தமான சில படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் சொன்னது மேட்ச் பண்ணது. ஒரு சமயம் கதை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுதா என்னான்னு தெரியல. வெங்கட் பிரபு இந்த டைம் லூப் பிரமாதமாக பண்ணியிருந்தார் மாநாட்டில். அந்த ஒரு விஷயம் அவர் கை தேர்ந்த ஒரு இயக்குனர் ஆகிட்டார். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஆடியன்ஸ்க்கு குழப்பமே இல்லாமல் சொல்லணும்.
அதில் வெங்கட் பிரபு மாநாட்டில் கலக்கியிருந்தார். ஒருவேளை அது மாதிரியான ஒரு ஹாலிவுட் சம்மந்தமான ஒரு விஷயம், இல்லை வந்து துப்புரை ஒரு கதாபாத்திரம், இங்கே வந்து அந்த கதாநாயகன், இதையெல்லாம் கனெக்ட் பண்ணுற அதே தான் நீங்கள் வந்து பார்த்த மாதிரி என்டிஆர் அப்படின்னு இருந்தது. அது கூட நம்ம என்னென்ன சமீபத்து வெங்கட் பிரபுவோட ஒரு பேட்டி, இந்த கஸ்டடி படம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாப்புல. இது மாதிரி வந்து நான் இங்கே தெலுங்கு ஆடியன்ஸை தாண்டி என்னை வந்து தெலுங்கு நடிகர்கள் ஹீரோக்கள் வந்து என் ஃபேன்ஸாக இருக்காங்க. அதில் வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சேன், ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அது குறிப்பாக காரணம் என்ன முந்தைய சென்னை 28 ஆகட்டும், சரோஜாவாகட்டும், அதையெல்லாம் தாண்டி மாநாடு படம் இங்கே அப்படி ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குது. அது உண்மைதான். மாநாடு படத்தினுடைய வெற்றியை வைத்து தான் நாகார்ஜுனா தன்னுடைய மகன் நாக சைத்தன்யாவுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு வந்தது. வந்து இதை தாண்டி அங்கே நாக சைத்தன்யாவுடைய நண்பர்கள் வந்து ஜூனியர் என்டிஆர், அப்புறம் அல்லு அர்ஜுன், ராம் சரண், இவங்களெல்லாம் மீட் பண்ணியிருக்கார் பொழுது மேபி ஒருவேளை இந்த தளபதி 68 ஜூனியர் என்டிஆர் ஒரு கெஸ்ட் ரோலோ ஒரு கேமியோ ரோலோ ஏதோ ஒரு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்குது. இது ஒரு டீகோட் பண்ணுறது தானே. இது வந்து ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வர்றது ஒரு ரசிகர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து இருக்கலாம். நம்ம டீகோட் பண்ணுறோமோ இல்லையா, அவங்க அதுக்கான தடயங்களை விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஏன்னா அந்த வீடியோக்கள்லேயே அவங்க அதை டீகோட் பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர்லேயே வந்து சம்மர், அந்த வெயில் சார்ந்து, அப்போ அந்த திரைப்படம் வந்து அடுத்த வருடம் வரும், எப்போ எதிர்பார்க்கலாமா? இல்லை, அதுதான் வந்து பொங்கலுக்கு அப்படின்ட்டு சில பேர் சொல்லியிருந்தாங்க. வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதை விரும்பவும் மாட்டார் விஜய். அதுக்கான வேலைகள்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து டாக்கி போர்ஷன் முடித்த பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப அதிக நாள் எடுத்துப்பார் வெங்கட் பிரபு. குறிப்பாக அந்த விஎஃப்எக்ஸ் அப்புறம் கிராஃபிக்ஸ் சம்மந்தமான காட்சிகள்லாம் 2024 தமிழ் புத்தாண்டிற்கு இந்த படம் வருவதற்கான ஒரு விஷயம் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை தான் நீங்கள் சொல்கிற அந்த டீகோட் சம்மந்தமான காட்சிகள்லாம் அது சொல்லுது. நீங்கள் அதே போல் அந்த பேனாவுடைய நிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இது கண்டுபிடிச்சிங்களா? இல்லை சார், நான் பேனா ஸ்கொயர். ஆமாம் சார், அதில் 2 வி, அது விஜய் மற்றும் வெங்கட் பிரபுன்னு எடுத்துக்கலாமா சார்? விஜய்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள், விஜய் அப்படின்னு. மேபி வாய்ப்பு இது வந்து நம்ம பேசுகிறது தான் வந்து. இதுக்கப்புறம் அவங்க விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ இருக்குது. இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாம் ஒரு சோர்ஸ் மூலிமா கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னு வந்து, இந்த படத்தினுடைய கதை எங்கேருந்து உருவாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது, மாநாடு படம் வந்து ஒரு பாதி படப்பிடிப்பு ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் நடந்துட்டு இருந்து ஒரு செட்டு போட்டு சிம்பு அப்புறம் இங்கேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸு எல்லாம் இருக்கும்பொழுது தான் அந்த திடீர்னு அந்த கோவிட் அறிவிப்பு வந்து ஒரு ஊரடங்கு உத்தரவு நீ எதுவும் வந்து செயல்படாதுன்னு சொல்லும்பொழுது அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாநாடு படத்தினுடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி முழு சம்பளத்தையும், நிறைய பேருக்கு வந்து பாதி அட்வான்ஸையும் கொடுத்துருந்தப்போ வந்து வெங்கட் பிரபுவும் சிம்புவுமே பேசிக்கிட்டாங்களாம். ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த அளவுக்கு இறங்கி பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு படம் ஓடிடிக்கு பண்ணி கொடுக்குமா அப்படின்போது நல்ல விஷயம் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு இருக்காரு. அப்போது ஒரு கதை ரெடி பண்ணி சிம்புக்கிட்ட வந்து சூப்பராக இருக்குது அப்படின்போது அதை சுரேஷ் காமாட்சி மாநாடு ப்ரொடியூசர் மறுத்துருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, படம் எப்போ இந்த ஊரடங்குலாம் முடியுதோ அது எவ்வளோ வருஷம் ஆனால் கூட சரி திரும்ப வந்து நம்ம மாநாட்டே பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கையில் அதை சொல்லியிருக்காரு. அந்த கதையை தான் வந்து விஜய்கிட்ட சொல்லி ஓகே வாங்கினதாக ஒரு தகவல். ஓகே சார், கதை எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு அழகாக சொல்லிட்டீங்க சார். சார் இந்த வீடியோவில் கூட சார் ஆரம்பிக்கும் போது ஒரு கவுண்ட் டவுன் வருது சார். அந்த கவுண்ட் டவுன் அதே மாதிரி அந்த வீடியோவில் ஒரு சைடில் ஒரு கிளாக் ஒன்று இருக்க மாதிரி இருக்குது சார். அப்போ ஆல்ரெடி டைம் லூப் படம் பண்ணார் வெங்கட் பிரபு சார் அவர்கள். அப்போ இந்த திரைப்படம் ஒரு முன்பு நடந்த ஒரு கதையை அலசுகிற மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இந்த வீடியோவில் என்னதான் பூத கண்ணாடி இருந்தால் கூட நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பூத கண்ணாடி வச்சு அதை உள்ள இவ்வளோ தூரம் அலசி அலர்ந்திருப்பீங்கன்னு தெரியாது. மேபி வந்து அதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா, டைம் லூப்பில் வந்து ஒரு கில்லாடியான ஒரு டைரக்டர் ஆகிட்டார். அது மாநாடு தான் வந்து மேபி இதில் வந்து படம் முழுக்க இல்லைனாலும் வந்து ஒரு இடத்துல ஏதாவது முக்கியமான இடத்துல அதை வந்து கொண்டு வந்து சேர்த்து கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கலாம். மேபி அந்த விஷயம் கூட விஜய்க்கு பிடிச்சிருக்கலாம், அந்த கதையை கேட்டிருக்கலாம், மேபி இருக்கலாம். அதுதான் சொல்கிற மாதிரி வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு சின்ன வீடியோவுக்கே வந்து இந்த அளவுக்கு இறங்கி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தளபதி 68 வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, முக்கியமாக வந்து யுவன் சங்கர் ராஜா. ஆமாம் சார், இந்த கேள்வி கேட்கணும்னு இருந்தேன் சார். அனிருத் அவர்களை தான் ஓகே சொல்ல போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது யுவன் சங்கர் ராஜா எப்படி சார் இதுக்குள்ளே வந்தாங்க? அது இல்லாமல் விஜய் அவர்களே யுவன் கூட படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. இது உண்மையா சார்? சார், இவனுடைய எவ்வளோ ஹிட் சாங்ஸை நம்ம மறுக்கவே முடியாது. அவ்வளோ வந்து ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. பல படங்கள் ஓடுவதற்கு இவனுடைய அந்த இசையும் பாடல்களும் பெரிய துணையாக இருந்திருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. புதிய கதை படத்திற்கு பிறகு விஜய் கூட பண்ண அவருக்கு வாய்ப்பு இல்லையா அல்லது சூழ்நிலையான்னு தெரியல. ஆனால் ஒரு 20-21 வருஷம் கழித்து திரும்ப வந்திருக்காருன்னா அது விஜய் ஓகே சொல்லியிருப்பார். ஏன்னா இவனும் ஒன்றும் சோட போகிற ஒரு மியூசிக் டைரக்டர் கிடையாது. அவரும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பல ஹிட் பாடல்களை கொடுத்துட்ருக்காரு. ஒரு பக்கம் அனிருத் பிஸியாக இருக்கார்.
இவனுக்கும் வெங்கட் பிரபுக்குமான அந்த அண்ணன் தம்பி உறவு, அதை தாண்டி வந்து இன்னும் ஒரு 4 பிஜிஎம் எக்ஸ்ட்ரா போடுறா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தோழமையோடு கேட்குற ஒரு உரிமை இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது நல்லா இல்லை, இது அவங்க எப்போவுமே அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்போசிங் வீடியோஸ்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாட்டுத்தனமாக இருக்கும். அது அவங்களுக்குள்ள அது ரியல். அது அப்படியே ஒரு செட் ஆகக்கூடிய ஒரு இடம், ஒரு புரிதல் இதெல்லாம் இருக்கும்பொழுது விஜய் அதுக்கு ஓகே சொல்லக்கூடிய ஒரு தான் ஓகே சொல்லிட்டார் அதை. ஓகே சார். ஆமாம், வெங்கட் பிரபு அவர்கள் வர்றாரு அப்படின்னாவே கூடவே அவருடைய தம்பியையும் கூட்டிகிட்டு வந்துடுவார் சார். மற்றும் ஒரு சில நடிகர்களையும் கூட்டு வர வாய்ப்பு இருக்குது. அப்படியாக இருக்கும்போது விஜய் 68 இந்த திரைப்படத்தில் வந்து வெங்கட் பிரபு வந்து அதே எல்லாரையும் கூட்டு வந்துடுவாரா சார்? மற்றவங்க யார் இருக்காங்களோ இல்லையோ பிரேம்ஜி கண்டிப்பாக இருப்பார். எனக்கு கஸ்டடியிலே வந்து அவர் பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யாவுக்கு ஈக்குவலாக பண்ணிட்டு இருந்தார். ஒரு சீனில் கூட தேட்டரே அதிர வைப்பார். அந்த படம் டல்லாக பண்ணும்போது ஒருத்தன் போவான் சரக்கு போட்டு குடிச்சு பிரேம்ஜி மாதிரி ஆயிடாதரா அப்படின்னு சொல்லுவார். இவரே கவுண்டர் கொடுத்து தியேட்டரே அலற வச்சுருவார். அதனால் வந்து கண்டிப்பாக கம்பெனி ஆர்டிஸ்ட் பிரேம்ஜி உண்டு. ஓகே சார். யாரெல்லாம் படத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். இருப்பினும் வில்லனாக, தளபதிக்கு வில்லனாக ஒருவர் நடிக்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மைதானா? நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா எஸ்ஜே சூர்யா அவர்களை சொல்கிறேன் சார். நானும் கேள்விப்பட்டேன். அதாவது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாநாடு வெற்றிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெர்சலில் வந்து அதகலம் பண்ணியிருப்பார். கொஞ்ச நேரம் வந்தாலும் வில்லனா அப்படியே வந்து சட்டில்டாக நடித்து கலக்கியிருப்பாப்புல ஜெயசூர்யா. வாரிசில் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணாலும் அதுலேயும் ஒரு முத்திரை பதிச்சு போயிருப்பார். அதனால் ஏன்னா ஜெயசூர்யாவுடைய பெரிய ரசிகர் வந்து விஜய் ஓகே அப்படின்னு டிக் பண்ணியிருக்கலாம். அதே போல் சார் கதாநாயகிக்கான தேர்வும் அப்படி நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்களே, அது உண்மை தானே? அது மாதிரி இந்த கேமியோ இப்போ எல்சியூ மாதிரி ஒரு படம் விஜய் பண்ணிவிட்டு இங்கே வரும்பொழுது சார், இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்டையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா ஜெயிலர் படங்கள்லேயே மற்ற ஆர்டிஸ்ட் வராங்க, அதுபோன்று மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கான வாய்ப்புகள் இந்த படத்தில் கொடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுக்குள்ளே அந்த இது தெரியாது நமக்கு. ஏன்னா லியோவிலேயே அது இன்னும் சஸ்பென்ஸாகவே இருக்கிறதுனால இதில் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டுகள் வருவாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சோர்ஸ் விசாரிக்கிறேன், நயன்தாராவுக்கு கதாநாயகியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏறக்குறைய அவங்க தான் அப்படின்ற அளவுக்கு முடிவாயிடுச்சு. நயன்தாராவும் பார்த்திங்கன்னா பெரிய ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா தான் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 அப்படின்ட்டு நிரூபித்து ஆகணும் மறுபடியும் அப்படின்னா விஜய் மாதிரியான ஹீரோக்கள் கூட அவங்க படம் பண்ணி ஆகணும். அதே சமயம் வந்து தன்னுடைய கணவர் வந்து AK-62விலிருந்து தூக்கப்பட்டார் அல்லது விலக்கப்பட்டார் அப்படின்ற அந்த காயம் கூட அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றுற மாதிரியான ஒரு விஷயம் கூட இந்த படத்தில் நடித்து அவங்க காட்டலாம். இதெல்லாம் மனித மனம் தானே சார், எல்லாமே தானே. ஆமாம், அதன் கனமா லேடி சூப்பர் ஸ்டார் இங்கே இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவிட்டு இருக்கு சார். சார் குறிப்பாக ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாங்க அப்படின்னும், விஜய் அவர்களுக்கு சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அல்லது இதற்கான பின்னணி என்ன சார்? இல்லை, இது 200 கோடி தான் எனக்கு இன்னும் நம்புற மாதிரி இல்லை. மேபி வந்து அதை விஜயே வாயை திறந்து இல்லைனா அவங்க தரப்பில் யாராவது சொன்னால் தான் உண்டு. ஆனால் ஏஜிஎஸ் வந்து அவங்களுக்கு கால் ஷீட்டு வந்து விஜய் ஓகே பண்ணதில் பெரிய மகிழ்ச்சியில் இருக்காங்க. அந்த மகிழ்ச்சியோட வெளிப்பாடு தான் அந்த வீடியோ இது ரிலீஸ் பண்ணுது. ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ப்ரீ பிளான் வந்து பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்ற அளவுக்கு ஒரு ஷெட்யூலோ 2 ஷெட்யூலோ அவர் எந்த இடத்துல கேட்குறாரோ அங்கே செலவு பண்ணுறதுக்கு அவங்க மிக தயாராக இருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்னென்னா, விஜய் மாதிரியான ஹீரோக்களுடைய படங்கள் வந்து டேபிள் பிஸ்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சாலிடாக அடிச்சுட்டு போயிடும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே பிஸ்னஸ்மேன், சொல்லவே தேவையில்லை. எதிர்பார்க்கலாம். ஓகே சார். இந்த திரைப்படம் எப்பொழுது ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா லியோ படம் ஷெட்யூல் அங்கே இப்போ பிஸியாக போயிட்டுருக்கு. அந்த படம் இப்போ ஜூன் மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்போ இந்த படத்துக்கு படம் வந்து ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னு தெரியல. அது ஆகஸ்ட் முதல் வாரமாக 2வது வாரமாக தெரியல. ஆகஸ்ட் மாதம் கன்ஃபார்மாக ஷூட்டிங் போயிடுவாங்க. ஜூனில் முடிஞ்சு ஜூலை ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. விஜய் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து எங்கேயாவது ஃபாரின் போயிடுவார், ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு வந்துடுவார். அது ஒரு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஆகஸ்ட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஒரே ஷெட்யூலில் முடிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அப்படின்ட்டு ஒரு 50 நாள் அப்படின்பொழுது 50 நாளுக்கான ஒரு டாக்கி போர்ஷனை முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறைய காலம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வெங்கட் பிரபுவோட ஐடியா சார். அது மாதிரி இப்போ நீங்கள் 50 நாட்கள் அப்படின்னு சொன்னீங்க சார். இது முடித்து விட்டு விஜய் அவர்கள் வந்து ஒரு 6 மாத காலம் வந்து ஓய்வு எடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இணையதளத்தில் அப்படியே உலாவி வருது. ஒரு 6 மாத காலம் இப்படி ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கும் பொழுது அரசியல் சைடு வரப்போகும்போது இப்படி ஒரு 6 மாத கால இடைவெளி விஜய் அவர்கள் எடுப்பார்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? 6 மாத காலம் வந்து நம்ப முடியல. மேபி சொன்ன மாதிரி அவருக்கு அரசியல் நகர்வில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை மனசில் வச்சு, அதாவது அடுத்தடுத்து 2 படம் கொடுத்தாச்சு. நம்ம நினச்சா இப்போ 50 நாளில் முடிச்சு கொடுத்தாருல, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு 40 நாள்லேயே கூட இன்னொரு படத்தை முடிச்சு கொடுக்கலாம். ஹீரோ கையில் தானே சார் இருக்குதுன்னு அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சொல்கிற மாதிரி வந்து ஒரு டைம் எடுத்துப்பார். அது 6 மாத காலமாக 4 மாத காலமானது வந்து விஜய்க்கு தெரியும். ஆனால் வந்து அவருடைய நோக்கம் வந்து கட்சி பணி,
தன்னுடைய மக்கள் இயக்கத்தை கட்சியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருக்கார். ஓகே சார். தளபதி 68 டேரக்டர் யார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு. வெங்கட் பிரபு ஃபிக்ஸ் ஆனார். மியூசிக் டேரக்டர் யாருங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா ஃபிக்ஸ் ஆயிருக்காங்க. இப்படி அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளே வருவாங்க. படம் பிரம்மாண்டம் அமையும் நம்பலாம் சார். இந்த படம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். ரொம்ப நன்றிகள் சார். வணக்கம்.